اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: رجب شهر الله وشعبان شهره ورمضان شهر أمتي. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக வல்லவன் அல்லாஹ்வுடைய திருநாமம் கொண்டு என்னுடைய குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இணை துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தி உள்ளவன். அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் இதேற்றமும் மனித கோடிகள் அனைவர்களுக்கும் தலைவராக, நபிமார்கள் அனைவர்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட எங்கள் கண்மணி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாத பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களும் மீதும் அல்லாஹ் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் இதேற்றத்தையும் அல்லாஹ் சொல்லித்தருவானாக. புனித ஜும்ஆவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையில என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நாம் எல்லோரும் ஜெயம் பெறுவோம், என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நாங்கள் எல்லோரும் சுருக்கவாதியாக மாறுவோம் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ அத்தனை விடயங்களையும் எம்மால் முடியுமான அளவு அவசரமாக எடுத்து நடந்து இன்னும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹ் படைத்த நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவோமோ, எந்த விடயங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாவோமோ என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை தடுத்து விலைக்கு ஒதுக்கி ஹராமல் எச்சரித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறு முதலில் உபன்யாசம் செய்யக்கூடிய பின்னால் கேட்கக்கூடிய உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீலத் நல்லுபதேசம் செய்து கொண்டு அனுப்பக்கூடியவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் படைத்தவனை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ் ஐதுமா குன்தும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உன்னதமான ஒரு மாதிரிகளை வந்தடைந்திருக்கிறது. இன்னும் ஒரு மாதங்கள் கழித்ததற்கு பின்னால் ரமலானுடைய மாதம். அல்லாஹ் கண்ணியப்படுத்தின, அல்லாஹ் சிறப்புப்படுத்தின, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தின, சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தின, மகத்துவம் படுத்தின மாதம்தான் ரஜபுடைய மாதம். ரஜபுக்கு அடுத்தது இன்ஷா அல்லாஹ் ஷஅபானுடைய மாதம், அதற்கு அடுத்தது இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதம். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ரஜபுடைய மாதம் வந்தாலே எல்லா ஊர்களிலும் புகாரி ஹதீஸ் வாசிக்கப்படுகிறது. காலையில் புகாரி வாசிக்கப்பட்டு மாலையில் பயான் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது யமன் நாட்டிலிருந்து வந்த ஒரு பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்களிலேயும் புகாரி வாசிக்கப்படுகிறது. சஹீஹுல் புகாரி
ரஜபுடைய மாதம் வந்தால் சஹீஹுல் புகாரி வாசிக்கப்படுகிறது. காரணம் என்ன? மனிதன் ஒரு பக்குவமான நிலைமை அடைய வேண்டும். மனிதன் பக்குவமான நிலைமையை அடைய வேண்டும். அதற்காக வேண்டிதான் சஹீஹுல் புகாரி வாசிக்கப்பட்டு அதற்கு பின்னால் வாசிக்கப்பட்ட பாடத்திலிருந்து பயான் செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் வந்தா எல்லா உலமாக்களும் ஒரே ஒரு ஆயத்தை தான் ஓதுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். ஒரே ஒரு ஆயத்தை தான் ஓதுவாங்க. ரமலான் மாதம் முழுக்க நோன்பை பற்றியா மட்டும் பேசுவது. ரமலானுடைய மாதம் வந்தால் பேசுவதற்கு எவ்வளவு இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதம் வந்தால் நோன்பை மாத்திரம் தான் பேசுறாங்க. சஹீஹுல் புகாரி வாசிக்கப்பட்டு ஒரு பக்குவமான நிலைமை அடைவதற்கு பின்னால் அதற்கு அடுத்த மாதம் ஷாபான், அதற்கு அடுத்த மாதம் ரமலான். ரமலானில எந்த பக்குவத்தை அடைந்தானோ, ரஜபில அடைந்த எந்த பக்குவத்தில் இருந்து ரமலானை அடைந்தானோ அதே பக்குவத்தோட ரமலானுடைய மாதத்தை கணிப்பான். அதனாலதான் சஹீஹுல் புகாரி வாசிக்கப்படுகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாசிக்கப்படுகிறதுதான். கவலையான விஷயம் என்ன தெரியுமா? பிரபல்யமான கிதாபு சஹீஹுல் புகாரி வாசிக்கிறாங்க, பயான் செய்றாங்க தான், கேட்பதற்கு யாருமே இல்லை. தொழுகையை பற்றி, நோன்பை பற்றி, சொர்க்கத்தை பற்றி, நரகத்தை பற்றி, ஹலாலை பற்றி, ஹராமை பற்றி, வியாபாரத்தை பற்றி, எல்லாத்தையும் பற்றி ரஜபுடைய மாதம் பயான் செய்றாங்க. கேட்பதற்கு ஆட்களே இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் அவர்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். உன்னதமான ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். ரஜபுடைய ஆரம்ப கட்டங்களில் கால் வைத்திருக்கிறோம். ரஜப் என்பது சாதாரணமான மாதம் கிடையாது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரஜபு ஷஹ்ருல்லாஹ், ரஜப் என்னுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜபு ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம், ரஜபுடைய மாதம். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மாதம் என்று ரஜபை குறிப்பிட வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரஜபுடைய மாதம் தான் மிஅராஜ் மேற்கொண்டார்கள். மக்காவிலிருந்து பலஸ்தீனுக்கு வந்து பலஸ்தீனில் இருந்துதான் 7 வானங்களை நோக்கி இஸ்ரா வல் மிஅராஜ், மிஅராஜுடைய பயணம் மேற்கொண்ட மாதம் அது ரஜபுடைய மாதம். ரஜபுடைய மாதம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொண்ட மாதம் ரஜபுடைய மாதம். ஹிஜ்ரத் பயணம் முதலாவது நடந்த பயணம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனது ஹிஜ்ரத் தான். அது நடப்பதற்கு முன்னால் அபிசீனியாவிலிருந்து மதீனாவுக்கு ஒரு படை போகிறது என்றால் ஹிஜ்ரத்துக்காக வேண்டி அது ரஜபுடைய மாதம் தான். இரண்டாவது நிகழ்வு. மூணாவது நிகழ்வு, அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஆமினா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வயிற்றில் கருத்தரித்த மாதம் ரஜபுடைய மாதம். எத்தனை பேருக்கு தெரியும் ரஜப் என்றால் என்னன்னு? எத்தனை பேருக்கு தெரியும் ரஜப் என்றால் என்னன்னு? அதனால அல்லாஹ் சொல்கிறான், ரஜபு ஷஹ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாதம் ரஜப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது சொன்னாங்க, வஷஅபான் ஷஹரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஅபான் என்னுடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஷஅபான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாதம் என்று குறிப்பிட வேண்டும்? ஏனென்றால் ஷஅபானுடைய மாதத்தில் தான் ரமதானுக்கு பின்னால அதிகமாக நோன்பு பிடித்த ஒரு மாதம் என்றால் அது ஷஅபானுடைய மாதம் தான். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷஅபான் அது என்னுடைய
மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூணாவது சொன்னாங்க ரமலான் ஷஹ்ரு உம்மதி, ரமலான் என்னுடைய உம்மத்துடைய மாதம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமலான்ல குர்ஆன் இறங்கினது, குர்ஆன் அருளப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம் ரமலானுடைய மாதம். ஒவ்வொரு பள்ளிகளிலும் இமாம் 30 ஜுஸ்களை ஓதி தொழுவிப்பார். குர்ஆன் இறங்கின மாதம், குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் தான் ரமலானுடைய மாதம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். பயிரை விதைக்கக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். நெல்லை விதைக்கக்கூடிய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஷாபான் அந்த நெல்லைக்கு எண்ணெய் அடிச்சு நெல்லை வளர செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் ஷாபானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியப்படுத்துவோம் ரஜபை கண்ணியப்படுத்துவோம். இஸ்லாத்துல 12 மாதங்கள் இருக்கிறது. ஆங்கில மாதத்தை திறந்து வைத்திருக்கிறோம், இஸ்லாமிய மாதத்தை திறந்து வைத்திருக்கிறோமா? சின்ன பிள்ளைய கூப்பிட்டு கேளுங்க, படிச்சவரை கூப்பிட்டு கேளுங்க, படிக்காதவரை கூப்பிட்டு கேளுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, இது இஸ்லாமிய மாதம் அல்ல, இது ஆங்கிலேயர்களுடைய மாதம். ஆங்கிலேயர்களுடைய மாதம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆங்கிலேயர்களுடைய மாதத்தை தெரிந்து வைத்திருக்கிற அளவுக்கு இஸ்லாமிய மாதங்கள் யாருக்கும் தெரியாது. 1-2 பேரை தவிர. முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாத்துல் ஊலா, ஜமாத்துல் ஆகிர். எத்தனை பேருக்கு தெரியும்? ரஜப் 7வது மாதம். இஸ்லாமிய மாதங்களின் படி ரஜப், இஸ்லாமிய மாதங்களின் படி 7வது மாதம் தான் ரஜபுடைய மாதம். அல்லாஹ் இந்த வானம் இந்த பூமியை எப்பொழுது படைக்க ஆரம்பித்தானோ அதற்கு முன்னாலே அல்லாஹ் மாதங்களை படைத்து விட்டான். இன்ன இத்தத ஷுஹூர இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلق السماوات والأرض منها 4 ஹுரம். அல்லாஹ் 12 மாதங்களை படைச்சு 4 மாதங்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுறார். 4 மாதம் விசேஷமான மாதம், கண்ணியமான மாதம். அல்லாஹ் சிலரை விட சிலரை உயர்த்தி வைத்திருக்கிறான். எல்லா நபிமார்களும் சிறந்தவர்களா? எல்லா நபிமார்களும் சிறந்தவர்களா? இல்லை. எல்லா நபிமார்களை விடவும் சிறந்தவர்கள் தான் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா மலக்குமாரும் சிறந்தவர்களா? எல்லா மலக்குமார்களை விடவும் சிறந்தவர்கள் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். வஹியை கொண்டு வரக்கூடியவர்கள். எல்லா சொர்க்கமும் சிறந்ததா? இல்லை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சொர்க்கத்தை விடவும் உயர்தரமான சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கம் சிறந்தது. எல்லா பள்ளிவாசல்களும் சிறப்பா? இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பூமியில 3 மஸ்ஜிதுகள் இருக்கிறது. பயணம் செய்வதற்கு ஆகுமான மஸ்ஜிது அந்த மஸ்ஜிதை நாடி யார் செல்கிறாரோ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களுக்கு ஏராளமான மடங்கு நன்மை சிறப்பு கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது சொன்னாங்க காபத்துல்லாஹ். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் காபத்துல்லாஹ்வில மஸ்ஜிதுல் ஹரம்ல யாரே ஒரு ரக்காய் தொழுகிறாரோ 1,00,000 ரக்காய் தொழுத நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு ரக்காயத்துடைய சிறப்பு. இரண்டாவது சொன்னாங்க மதீனத்துல் முனவ்வரா, நான் அடக்கம் செய்யப்பட்ட பூமி, யார் அங்கு வந்து தொழுகிறாரோ 50,000 மடங்கு தொழுத நன்மை கிடைக்கும். ஒரு ரக்காயத்துடைய சிறப்பு.
மஸ்ஜிதுகளையும் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல பிரயாணம் செய்வதற்கு ஆகுமான மஸ்ஜித் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லி காட்டினாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பூமியில படைக்கப்பட்ட மஸ்ஜிதுகள்ல 3 மஸ்ஜித் சிறந்தது. அதையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறார். அதையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தி பேசுகிறான். இப்படி உலகத்தில் படைக்கப்பட்டதுல சிறந்ததை விட அல்லாஹ் வைத்திருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது வரப்புக யஹ்லுகு மா யஷா, நான் நாடிய விதத்தில நாடிய படைப்புகளை படைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். அந்த படைத்த படைப்புகள்ல சிறதை விட சிறந்ததை எனக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே மாதிரி அல்லாஹ் 12 மாதங்களை படைத்து 4 மாதத்தை விசேஷப்படுத்தி அல்லாஹ் கூறுகிறான். 3 மாதங்கள் தொடராக வரக்கூடியவைகள் துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் தொடர்ச்சியாக வரக்கூடியவைகள் தான். ரஜபுடைய மாதம் தான் இடையில் வருகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வளவு கண்ணியப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை யார் கண்ணியப்படுத்துவாரோ அது தக்வாவில் நின்றும் உள்ளது என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார். மனிதன் தொப்பி போடுவது சுன்னத்து, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் தாடி வைப்பது அல்லாஹ்வின் நல்லடியார்களே சுன்னத்து. அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் அல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் சஃபா மர்வா. அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் காபத்துல்லாஹ். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம் அல் குர்ஆன். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். யார் இவைகளை கண்ணியப்படுத்தினாரோ மிம்பர் மேல அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். யார் இவைகளை கண்ணியப்படுத்தினாரோ, யார் இவைகளை மகத்துவப்படுத்தினாரோ, அல்லாஹ் பயந்தவன் தான் மகத்துவப்படுத்துவான். அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருக்கணுமே ராஜனை கண்ணியப்படுத்துவதற்கு. அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்தில் இருக்கணுமே, அப்பொழுதுதான் பயனுக்கு ஓடி வருவான். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணுமே. ஹராம சாப்பிடுகிறான், ஹலாலத்தான் சாப்பிடணும் என்று அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும். அப்பொழுதுதான் ஹலால சாப்பிடுவான். அல்லாஹ்வுடைய பயம் இருக்கிறதுனாலதான் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழ்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அதைத்தான் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய பயம் யாருக்கு இருக்குமோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துவார்கள். அதுல ஒன்றுதான் ரஜபுடைய மாதம். அதுல ஒன்றுதான் ரஜபுடைய மாதம். பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாதம் தான் ரஜபுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 52வது வயசுல ஏதோ ஆண்டுகளுக்கு மேலால போனாங்க தான், பலஸ்தீன்ல இருந்து போனாங்க தான். ஆனா அப்பொழுது பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன், ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி பலஸ்தீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி சாரா வாழ்ந்த பூமி பலஸ்தீன். ஏராளமான ஆயிரக்கணக்கான நபிமார்களை அடக்கம் செய்யப்பட்ட பூமி பலஸ்தீன். சாதாரணமான விடயமல்ல பலஸ்தீன். அல்லாஹ் சொல்கிறான், பாரக்கனா ஹவுலா. பலஸ்தீனை சுற்றி பரக்கத். பலஸ்தீன்ல உள்ள ஒவ்வொன்றும் பரக்கத்தான இடம், பரக்கத்தான பூமி பலஸ்தீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தில
பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்படவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் வந்த ஹலீஃபா தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் ஒருத்தர் தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் யார் என்று உலகமே நடுங்கும். அவரை கண்டா உலகமே நடுங்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாறையில போனாங்கன்னா சைத்தான் மறுபாறையால போவான். அப்படி பயங்கரமான ஆள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பின்னால் வந்தவங்க தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய காலத்தில் தான் ஜாலியா ஒரு யுத்தம் நடந்தது. அந்த யுத்தத்தில் போதுதான் பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் தான் இந்த பலஸ்தீன் வெற்றி கொள்ளப்பட்டது. ரஜபுடைய மாதம் தான் முஸ்லிம்களுடைய கைக்கு பலஸ்தீன் கிடைத்த ஒரு மாதம். ரஜபுடைய மாதம் கண்ணியப்படுத்துவோம், கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தின மாதத்தை யார் கண்ணியப்படுத்தினாரோ அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். என்னுடைய வாதா இல்ல, குர்ஆனுடைய வாக்கு. குர்ஆனுடைய வாக்கு ஆயத்தமாக வேண்டும். ரஜபுடைய மாதம் வந்தாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ செய்வாங்க. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு துஆ, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரமலானுக்கு முன்னால் மௌத்தாக்கிடாத யா அல்லாஹ். ரமலான் புனிதமான மாதம், குர்ஆன் இறங்கிய மாதம், பரக்கத் செய்யப்பட்ட மாதம், ரமலானுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப், ரஜபில பரக்கத் செய்து யா அல்லாஹ். ரஜபில பரக்கத் செய்து யா அல்லாஹ். ஷாபான்ல பரக்கத் செய்து யா அல்லாஹ். ரமலானை எட்டக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ். ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபுடைய மாதத்திலேயே துஆ கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பரக்கத் ரஜபுடைய மாதம் ஆரம்பிக்கிறது, ஷாபான் பரக்கத்துடைய மாதம். அதனாலதான் இந்த இரண்டு மாதங்களையும் பரக்கத்தை கேளுங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில பரக்கத்தை கேளுங்க என்று சொல்லி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்திக்கிறோமா இந்த விடயத்தை? கவனமாக கேளுங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான். ரஜபுலையும் ஷஅபானிலையும் பரக்கத்தை செய்திடு யா அல்லாஹ். ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லாஹ் என்பதாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டாங்க. அப்படி என்றால் ரமலான் ஏற்கனவே பரக்கத் செய்யப்பட்ட மாதம். அப்படி என்றால் ரஜப் ஷாபான் பரக்கத்தை கேளுங்க, ரமலான் அது பரக்கத்தான மாதம், பரக்கத்தை கேட்கவே தேவையில்லை. எப்படி படித்து தந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரக்கத் என்றா என்ன அதையும் சொல்கிறேன். பரக்கத் என்றா என்ன? பரக்கத் என்றா என்ன? ரஹ்மத் என்றா என்ன? அருள் என்றா என்ன? மக்ஃபிரத் என்றா என்ன? நிறைய பேருக்கு துஆவை தெரிஞ்சிருக்கு. இமாம் ஓதுவாரு, நிறைய மிம்பர்கள்ல, நிறைய ஆலிம்கள்ல பரக்கத்தை பற்றி பேசுவது மிகவும் அரிதாக, மிகவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பரக்கத் என்றா என்ன? என்னிடம் 50 ரூபாய் இருக்கிறது, என்னிடம் 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது, என்னிடத்துல 2 வாகனம் இருக்கிறது, 5 வாகனம் இருக்கிறது, எனக்கு 2 வீடு இருக்கிறது, எனக்கு 3 வீடு இருக்கிறது, எனக்கு 10-15 ஏக்கர் வயல் காணி இருக்கிறது, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க, எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இதற்கு பேர் பரக்கத்தா? இதற்கு பேர் பரக்கத்தா? இதற்கு பேர் தான் பரக்கத் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் எல்லோரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு பேர் பரக்கத் என்று சொல்லல. இதற்கு பேர்
பரக்கத் என்று சொல்லல. பரக்கத் என்று சொன்னது எது தெரியுமா? என்னிடத்துல 5000 ரூபாய் இருக்கிறது. என்னிடத்துல 5000 ரூபாய் தான் என்னிடம் இருக்கிறது. அது 5 லட்சத்துடைய வேலை செய்யும். இதற்கு பேர் பரக்கத். என்னிடத்துல 10,000 ரூபாய் இருக்கிறது. அது 10 லட்சத்துடைய வேலையை செய்யும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 8 பிள்ளைகள் இருக்கிறாங்க. 10 பிள்ளைகள் இருப்பது பரக்கத் அல்ல, 8 பிள்ளைகள் இருப்பது பரக்கத் அல்ல. அந்த 8 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளைய நீ ஹாஃபிஸாக, ஆலிமாக, தாயியாக, முத்தகீனாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அடியானாக நீ மாற்றிவிட்டு சென்றாய் என்றால் நீ பரக்கத்துடையவன். நீ பரக்கத்துடையவன். இதற்கு பேருதான் பரக்கத். இதற்கு பேருதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிருகங்கள்ல ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் இருக்கிறது. அந்த மிருகங்கள்ல பரக்கத்தான ஒரு மிருகம்தான் ஆடு என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளாந்தம் எவ்வளவோ நாய்கள் குட்டிகள் விடுவதோ இதற்கு பேர் பரக்கத் என்று சொல்லுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பேர் முஸீபத். பரக்கத் என்று சொன்னது ஆடை தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு 2 குட்டிகளை தான் விடுவது. ஆனால் நாளாந்தம் அது அறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாளாந்தம் அது கூடிக்கொண்டே செல்கிறது. இதற்கு பேர் பரக்கத் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், வானத்தில் இருந்து பொழியக்கூடிய மழையும் பரக்கத்தான தண்ணீர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடம் சொல்லுவாங்க, மழைகள் பெய்யாமல் இருந்த பொழுதோ நீண்ட நாட்களுக்கு பின்னால் முதலாவது விடுத்த மழை பெய்யும் மண்டையா, அந்த மழையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நனைந்திருக்கிறான் என்பதாக பல ஹதீஸ் கிதாபுல வருகிறது. அதனாலதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை பரக்கத்தானது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆன் பரக்கத்து. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா, பரக்கத்தான இரவில குர்ஆன் இறக்கி வைத்தோம். குர்ஆன் பரக்கத்தானது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காபத்துல்லாஹ் பரக்கத்தானது, மதீனத்துல் முனவ்வரா பரக்கத்தானது, மஸ்ஜிதுல் அக்ஸா பரக்கத்தானது. இவைகளுக்கு பேருதான் பரக்கத். இந்த பரக்கத்தை கேளுங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வும்ம பாரிக் லனா, அதிகமாக கேட்போம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமாக கேட்போம். ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தான். ரமலான் எத்தனையோ பேர் மரணித்து விட்டாங்க. போன இருந்ததற்கு ரமலானுக்கு இல்லாதவங்க எத்தனையோ பேர் இந்த ரமலானுக்கு இல்லாமல் போயிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போன வருடம் இருந்தவர்களும் இப்பொழுதும் நிறைய மனிதர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். அல்லாஹ் எனக்கு அந்த பாக்கியத்தை தர வேண்டும் என்பதாக அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி கேட்டுக்கொள்வோம். ரஜபுடைய மாதம், அல்லாஹ்வுடைய மாதம். ரஜபை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னத்தை கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல சோதனைகளுக்கு பின்னால்தான் மனிதன் இப்பொழுது கொஞ்சம் பழைய நிலைமைக்கு வந்திருக்கிறான். அதுவும் கவலையான விஷயம். அந்த கவலை உள்ளத்திலிருந்து போகாதே. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல கடைகள் அடைக்கப்பட்டது. பல இடங்கள்ல வெள்ளம் அதிர்ச்சி என்று, வெள்ளப்பெருக்கு என்று, நிலை நடுக்கம் என்று, சூறாவளி என்று, இடி என்று, மண் சரிவு என்று, பல கஷ்டங்களை பல சோதனைகள்ல மனிதன் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு விடயத்தை சொல்கிறேன். இந்த சோதனைகளின் பொழுதோ, கஷ்டத்தின் பொழுதோ, பிரச்சனைகளின் பொழுதோ, பிரச்சனை வருவதற்கு தான் மூமின்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கஷ்டம் மனிதனுக்கு வெறும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சோதனை வரும், இன்னல்கள் வரும், துன்பங்கள் வரும், கவலைகள் வரும், எக்ஸலன்ட் நடக்கும். நாளாந்த மனிதன் மௌத்தாய் கொண்டே இருப்பான். வானம் இடைஞ்சி கீழே விழும், கடல் பத்த ஆரம்பிக்கும். பல சோதனைகள் மனிதனுக்கு வந்ததற்கு
தான் சொர்க்கம் நரகம் நுழைவான். மனிதன் என்பவனுக்கு பல கஷ்டங்கள் பல சோதனைகள் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நிறைய சோதனைகள் வந்தது. சோதனைகள் வருவது போவதெல்லாம் எங்களை நாங்கள் சொர்க்கத்தின் பக்கம் நாங்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். சொர்க்கத்தின் பக்கம் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். முக்கியமான ஒரு நாள் இந்த நாள் 2025 12ஆம் மாதம் டிசம்பர் 26ஆம் தேதி. இதே ஒரு நாள்ல தான் சுனாமி வந்தது போனது. அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிழக்கிழங்கையில மனிதர்கள் மௌத்தாயின மீதம் மிகவும் குறைவு. சுனாமி வந்தது போனதுதான். ஆனா கொஞ்சம் பேர் தான் சுனாமியில மௌத்தாயினாங்க. நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுனாமி வருவது போவது நிலை நடுக்கம் வருவது எல்லாம் என்னத்தை ஆயத்தப்படுத்துகிறது தெரியுமா? என்ன படிப்பினை தருகிறது தெரியுமா? மனிதன் சொர்க்கத்துக்குரிய மனிதன் ஆக வேண்டும். ரப்பை நெருங்க வேண்டும். இன்னை நெருங்க வேண்டும். பல இடத்துல பல பஜார்ல பல இடங்கள்ல பல வீடுகள்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பல மனிதர்கள் சுனாமி வந்ததாம் போனதாம், வெள்ளம் வந்தது போனதாம், சதகா கொடுக்கிறாங்களாம், ஏழை எளியவர்களை கண்ணியப்படுத்துகிறார்களாம், நிவாரணம் கொடுக்கிறாங்களாம், பேசுறாங்க. வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா தொழுகை வீதம் மிகவும் அரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜகாத்துடைய வீதம் மிகவும் அரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுடைய வீதம் மிகவும் அரிதாக இருந்து கொண்டிருக்கிறது. 2 பங்களா கட்டுறாரு, 3 பங்களா கட்டுறாரு, 2 வாகனம் ஓடுறாரு, 3 வாகனம் ஓடுறாரு. ஸ்ரீலங்காவையும் மூடி இருக்காம், மலேசியாவையும் மூடி இருக்காம். எத்தனை இடத்துல கூடி இருந்தாலும் பிரச்சனை அல்ல. நான் சொர்க்கத்துக்குரியவனாக வாழ்கிறேனா என்பதை சிந்திப்பார். உன்னுடைய ஆடம்பரத்தை வைத்து, உன்னுடைய அலங்காரத்தை வைத்து, உன்னுடைய பணம் பட்டம் பதவி அந்தஸ்தை வைத்து அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை வாங்க முடியாது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபபிர்ரு இலல்லாஹ், அடியான் ஓடி வா, அடியான் ஓடி வா. ஓடி போகுவதற்குரிய ஒரு மாதம் ரஜபுடைய மாதம். ஓடுவோம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொர்க்கத்துக்கு தயாராகுவோம். சொர்க்கத்துக்கு தயாராகுவோம். ஷாபான்ல அதிகமாக நோன்பு பிடிப்போம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷாபானுடைய மாதத்திலே அமல்கள் உயர்த்தப்படுகிறது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய அந்த நேரத்திலே நான் நோன்பாளியாக இருக்கிறத விரும்புகிறேன்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி விரும்பினாங்கண்டா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி. அப்படி இருந்தும் கூட ஜன்னத்துல் பகீக்கு போனாங்கண்டா தேம்பி அழுவாங்களாம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி கொண்டிருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அடிமைதான் பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஒழுங்குவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வாங்க, பரீராவை பார்த்து, பரீரா போய் பார்த்து கொண்டு வாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கன்னு சொல்லி போவாங்க. பரீரா ரலியல்லாஹு அன்ஹா ஜன்னத்துல் பகீல் அழுது கொண்டிருப்பாங்க. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, ஹவுதுல் கௌதர் கிடைக்கக்கூடிய ஒரு நபி, ஷஃபாஅத்துல் குப்ரா ஷஃபாஅத்துக்கு சொந்தக்கார ஒரு நபி, சொர்க்கத்துக்கு முதலாவதாக போகக்கூடிய ஒரு நபி. அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்டார்களா? இப்படி இஸ்திக்ஃபார் செய்யுங்க, இப்படி மக்பராவுக்கு அதிகமாக போங்க, இப்படி இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துங்க, சொர்க்கத்துக்குரியவராக வாழுங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஹதீஸ்களை சொல்லி காட்டினாங்க. ரஜப் வந்தது போனது, ஷாபான் வந்தது போனது, ரமதான் வந்தது போனது. என்னால் ஒன்றும் நடக்கலண்டா நான் உலகத்தில் வாழ்வது வீண். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 50 வருடம் ஆண்டேன், 55 வருடம் ஆண்டேன், 40 வருடம் ஆண்டேன், 30 வருடம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறேன். 30 வருடமும் நீ வாழ்ந்திருக்கிறாய். சூரத்துல் ஃபாத்திஹா என்னென்று தெரியாது, அத்தஹியாத்து என்னென்று தெரியாது, தொழுகையில எத்தனை சுஜூதுகள் என்று தெரியாது, எத்தனை ஃபர்ல் என்று தெரியாது, எத்தனை சுன்னத் என்று தெரியாது, எத்தனை ரக்காயத் என்று தெரியாது,
முன்பின் சுன்னத்து இருக்காது கூட தெரியலண்டா உலகத்தில் வாழ்வதை தினமாக நல்லடியார்களே சொர்க்கத்துக்கு தயாராகுவோம். பல வாழ்க்கையில அனுபவிக்காத ஒரு சோதனை தான் இந்த கட்டம் வந்த சோதனை. இதை விட ஒரு சோதனை இருக்கிறது, தஜ்ஜாலுடைய சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல கியாமத்துடைய பல அடையாளங்களை சொல்கிறான். அந்த அடையாளங்கள்ல நிறைய அடையாளங்கள் இன்னும் நடக்காம இருக்கிறது. 7 வானமும் தட்டாக படைக்கப்பட்ட 7 வானமும் அப்படியோ கீழே விழ ஆரம்பிக்கும். இந்த 7 கடலும் பத்த ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த 7 கடலும் பத்த ஆரம்பிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த பூமி நடுக்கம் வந்து இந்த பூமிக்குள்ள மனிதர்கள் சொல்லி வாங்கப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, இந்த பூமி வெடிச்சு 2ஆக பிளந்து அந்த பூமிக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மேல கற்க ஆரம்பிக்கும். தங்கம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம் எல்லாம் பூமிக்கு அடியில தான் இருக்கிறது. கற்க ஆரம்பிக்கும். மனிதன் கேட்பான், நமக்கு என்ன நடந்தது? அல்லாஹ் அந்த பூமி பேச ஆரம்பிக்கும். இது ரப்புடைய ஓடர். அல்லாஹ் என்னிடம் சொன்னான், நான் அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஆச்சரியம் என்ன தெரியுமா? எல்லாம் கற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மனிதன் அதை கணக்கெடுக்கவே மாட்டான். மனிதன் தன்னை தான் காப்பாற்றிக் கொள்வதற்காக போடுவான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கியாமத்துடைய நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அது அத்தனை நிகழ்வுகளையும் நாங்கள் எல்லோரும் சந்திக்க இருக்கிறோம். பல கட்டங்கள்ல பல பயான்கள் கேட்கிறோம், பல சிறப்புகளை கேட்கிறோம். சொர்க்கத்துக்குரிய சிறப்பு, நரகத்துடைய தண்டனை, மௌத்துடைய சிறப்பு, கபரை பற்றி வேதனை, கபருடைய இன்பங்கள், கியாமத்துடைய அடையாளங்கள் எல்லாம் கேட்கிறதான். ஆனா உள்ளத்துல இன்னும் அல்லாஹ்வுடைய பயங்கள் அல்ல. ஒருத்தர் மௌத்தாகினாரண்டா எல்லோரும் ஜனாசாவுக்கு போறோம், தொழுவிக்கிறோம், தொழுகை நடக்கிறோம், ஜனாசாவை அடக்கம் செஞ்சுட்டு வாழோம். நானும் ஒரு நாள் மௌத்தாகுவேன் என்று சிந்தனை வந்திருக்கிறதா? சிந்தனை எடுங்க, அல்லாஹ்வுடைய பயத்தை எடுங்க. இதனால அல்லாஹ் ஆரம்பத்திலே சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹ்வுடைய மாதங்களை, யார் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை, யார் அல்லாஹ் கண்ணியப்படுத்தினது, சஹாபாக்கள் கண்ணியப்படுத்தினது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினது யார் கண்ணியப்படுத்துறாரோ இது அல்லாஹ்வுடைய தக்வாவில் இருந்தும் உள்ளது என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரஜபுடைய மாதம், தொழுகையை உற்றாதீங்க, சதக்காவை உற்றாதீங்க, தான தர்மங்களை உற்றாதீங்க. ஷாபானுடைய மாதம் அதற்கு பின்னால் நோன்பை உற்றாதீங்க, நோன்பை பிடிங்க. இந்த ஹுத்பாவிலிருந்து மனதில் எடுத்துக் கொள்ளுங்க. என்ன வேலை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், இது சலைசாக வரட்டும், தஜ்ஜாலாக வரட்டும், யார் வந்தாலும் நான் என்னுடைய ஈமானம் உவல்ல, அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் எடுங்க. தொழுகையை உற்றாதீங்க. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஃபர்லான தொழுகையை உறீங்க 80,000 வருஷம் நரகத்தை இருப்பீங்க வேண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனை தொழுகை வாழ்க்கையில உருவாட்டு போயிருக்கு, எத்தனை தொழுகை வாழ்க்கையில உருவாட்டு போயிருக்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு நாளும் 5 நேரம் முஅத்தின் அதான் அழைக்கிறாரே. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் மிகப்பெரியவன். நாங்க செய்யக்கூடிய வியாபாரம் சின்னது, எங்களுடைய மனைவிமார் சின்னது, எங்களுடைய பிள்ளைகள் சின்னது, என்னுடைய வாகனம் சின்னது, நான் இருக்கக்கூடிய வீடு சின்னது. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிகப்பெரியவன். ஹய்யால ஸலாத், ஹய்யால ஃபலாஹ். வெற்றியின் பக்கம் வாங்க, தொழுகையின் பக்கம் வாங்க, வெற்றியின் பக்கம் வாங்க. சக்கராத்துல வச்சு நான் தொழுதுட்டு வாரேன், சந்தர்ப்பம் கிடைக்காது. ரப்பிடத்தில் கையேந்துவோம். தன்னுடைய பாவத்திற்காக வேண்டி உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கலாம். திடீரென்று அம்மா சக்கராத் அடைஞ்சிட்டாய், கேள்விப்படுறோமா இல்லையா? நல்ல இருந்த ஒரு மனுஷன் தலைவலிதான், ஹாஸ்பிட்டலுக்கு போனார், ஜனாசா. இந்த கிழமை கடையில இதே மாதிரி ஜனாசா, எத்தனையோ ஆக்சிடென்ட் வந்தது, எத்தனையோ பேர் மௌத்தாயிட்டாங்க. ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளும் ஜனாஸா அடக்கம் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்று முந்த நாள் கடையை மூடிக்கொண்டு பஜார்ல வந்து திடீரென்று எச்சரம் நடந்தது. அவருடைய காலம் இரண்டாக பிடித்து சிதறி போனது. கண்ணால கண்ட வரலாறை பேசுகிறேன், கதை சொல்லல. இப்படி திடீரென்ற எக்ஸரன் வந்தா இந்த நிலைமை போன் பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென்ற மவுத்து வந்தா இந்த நிலைமை. ஹராத்தை சாப்பிடுறோம், திடீரென்ற மவுத்து வந்தா இந்த நிலைமை. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்ப மவுத்து வரும் என்று தெரியாது, எப்ப கியாமத் வரும் என்று தெரியாது. ஆயத்தமாக்குவோம், தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். ரஜபுடைய மாதம் கண்ணியப்படுத்துவோம். அல்லாஹ் இந்த ரஜபை கண்ணியப்படுத்தி தக்வாவோட வாழ்ந்து ஈமானோட வாழ்ந்து சொர்க்கத்திற்குரிய அடியானாக வாழ்ந்து சொர்க்கத்திற்குரிய அடியானாக இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் இந்த அனைவருக்கும் தந்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிச்சு விடுவாயாக. யா அல்லாஹ் குற்றமுறைகளை மன்னிச்சு விடுவாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் சமுதாயத்துக்கு மத்தியில கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் பாவத்தை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஹராத்தை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் ஹராமான வியாபாரத்தை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் ஹராமான வட்டியை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் எக்ஸலன்ட்களை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் வேறு வாகன விபத்தில் மரணிப்பதை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தருவாய். யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால வசதி உள்ளவர்கள் கண்ணால காபத்துல்லாஹ் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவாய். யா அல்லாஹ் மௌத்துக்கு முன்னால ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தாய். யா அல்லாஹ் ரஜபுடைய மாதம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த ரஜபை கண்ணியப்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வாய். யா அல்லாஹ் ஷாபானை கண்ணியப்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வாய். யா அல்லாஹ் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தாய். யா அல்லாஹ் ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை தாய். யா அல்லாஹ் பெற்றெடுத்த தந்தையர்கள் யார் யாரெல்லாம் கபூராளியாக இருக்கிறார்களோ அந்த கபர சொர்க்கத்தையும் பூஞ்சோலை ஆக்குவாங்க. யா அல்லாஹ் நரகத்தையும் படுக்கையை விட்டு பாதுகாத்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த வெள்ள அனர்த்தத்தால யார் யாரெல்லாம் மரணித்தார்களோ யா அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுத்துடு. யா அல்லாஹ் அவர்கள் எல்லோரையும் சொர்க்கவாதியாக மாற்று. யா அல்லாஹ் கவலையான விஷயங்கள் சோதனைகளிலிருந்து இந்த முஸ்லிம்களை பாதுகாத்து. யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுனாமி அடித்த ஒரு நாள் இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த சுனாமியினால யார் யாரெல்லாம் மரணித்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய கபரையும் சொர்க்கத்தையும் பூஞ்சோலையாக மாற்றி. யா அல்லாஹ் இந்த அனைவர்களையும் புரிந்து கொள்வாயாக. கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாயாக. வாஹதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اما بعد فاني اوصيكم واياي اولا بنفسي بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: فاذا قرات القران فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بارك الله بارك الله بارك الله لنا ولكم بالقران ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. بقول الله تعالى: فاستغفروا الله واستغفروه انه هو الغفور الرحيم.